குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற கிருபை வேதாகம திருச்சபை மக்களுக்கு ஆண்டவரின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். I want to greet all of you in the name of our Father and Christ. முதலாவது வாரத்தில் பிரதர் பாலு ஆதியாகமத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்க. In the first week we heard from Genesis. இரண்டாவது வாரம் பிரதர் கிளமண்ட் நீதிமொழிகள், அதாவது நீதிமொழிகளின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாங்க. In the second week we meditated from the Proverbs. முதலாவது வாரம் ஆரம்பம். The first week it was the beginning, that is ரெண்டாவது வாரம் அனுபவம். In the second week it was from practical experience. எந்த ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு இருக்கணும் இல்லையா? So when there is a beginning there definitely should be an end. அடுத்த வாரத்தில் போதகர் வருகிறார். So in next week we know that our pastors are coming. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். 2000 years ago Jesus Christ came to this world in form of flesh. வாழ்ந்து காட்டினார். He lived. சிலுவையில் மரித்தார். He died in cross. அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. உயிரோடு கூட எழுந்தார். He resurrected. இதில் ஒருவேளை எந்த வார்த்தையை நம்ம ரிமூவ் பண்ணாலும் நீங்களும் நான் இங்கே இருக்கிறது வீணாக இருந்திருக்கும் இல்லையா? If we remove any one instance or any one word from the life of Jesus, we will not be present here. நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து வந்தார், நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம சொல்கிறோம். We often say that Jesus Christ came to this world, he died for us and he resurrected. நான் யோசித்து பார்த்தேன், நிறைய நேரங்களில் அவர் வாழ்ந்து காட்டினதை நம்ம நிறைய நேரங்களில் ஒரு வேளை காஸ்பல் சொல்லும்போது கூட நம்ம மிஸ் பண்ணிடுறோம். But if you think about it, most of the time we don't concentrate on how Jesus lived in this world. அவர் வாழ்ந்து காட்டினது ரொம்ப முக்கியம். He showed us how we need to live in this world. பாவம் இல்லாமல் மனித உருவில் இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காண்பித்தார். Even though he was flesh, he did not know sin. கிறிஸ்து வரப்போகிறார். Christ is going to come again. வரும் வரை நாம் என்ன செய்ய போகிறோம்? What are we going to do until he comes? இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம ப்ரேயர் பாயிண்டில் கூட நம்ம வாசித்தோம் இல்லையா? வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்கிறதை பார்க்கிறோம். In today's situation we see many injustice in this world. We also saw a prayer point where the teens who are committing or ending their life. நிறைய நேரங்களில் வருத்தப்படுவதுண்டு. இந்த கால தலைமுறையினரை நோக்கி தனக்கு வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாடுகளை எதிர்கொள்ள திராணி இல்லாதன்னு சொல்கிறத விட அதை எப்படி சொல்லலாம்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயந்தவர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We can see today's generation, they struggle to face problems or trials. நம்ம நியூஸில் பார்க்குறோம், ஐ திங்க் ஒரு வாலிப பெண்ணுன்னு நினைக்கிறேன், 10ஆவதோ 12ஆவதோ எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு. We know from the news that one particular student, she was doing her 12th. Even before the result came, she thought that, she assumed that she would fail and she ended her life. ஆனால் அந்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சு. But it was contrary that she passed the exam. இப்படியாக அநேக சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இந்த தலைமுறையினர் கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். We can relate to many situations like this. The younger generation are often facing trials. ஆண்டவரை அறியாதவர்கள் மட்டும்தானா? Does only the unbelievers face these kind of trials? ஆண்டவரை அறிந்தவர்களும் தான். No, even the people who know Christ, even they face trials. என்னுடைய ஆரம்ப காலத்தில் வாலிபராக இருக்கும்போது நான் சென்ற திருச்சபையில் அநேக வயோதிகர்கள் இருந்தாங்க. In my early times, during my young age, I went to a church where there were many mature Christians. அவங்க கிட்ட கேட்போம், எப்படி இருக்கீங்கன்ட்டு. We used to ask them, how are you doing? நீங்களும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்படி இருக்கீங்க பிரதர்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? For example, what would be your response if a young person comes to you and asks, how are you? சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? What will be your response? நல்லா இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ அதை ஏன் கேட்குற குமார், எந்த காலத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தனோ, எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தனோ அப்போ இருந்து எனக்கு துன்பம், நொம்பலம், பிரச்சனை. In case if that question was asked to us, we would say that yeah, I am doing good by God's grace. But in those days when I asked this question to the mature Christians, they used to say, from the day I took baptism, the troubles are following me.
அதே போல் முந்தைய காலங்களில் அநேக இடங்களில் இதோ ஆண்டவர் வருகிறார், கிறிஸ்து வருகிறார், அநேக இடங்களில் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். In those days, we have heard the phrase using that Jesus is going to come. என்னுடைய வாலிப காலங்களில் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து வந்தால் எவ்வளவு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, பட் என்னோடு கூட இருந்த என்னுடைய நண்பர்களுக்கு திருமணம் ஆகலை. அப்போ சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து வந்தால் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. When I got married and when I saw my friends who are still bachelors, I would think myself that it would be great if Jesus Christ came now. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? What would my friends say? அண்ணே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகட்டும், கொஞ்சம் ஆண்டவர் மெதுவாக வரட்டும், ஓகேயா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும் ஆண்டவர். So my friends used to say that, brother, you got married, but we are yet to get married, so ask your Jesus to come a little bit delayed. இனி காலம் செல்லாது. But the time shall no pass. இது கடைசி காலம். Shall not pass. We are nearing the end. ஒருவேளை இந்த 2025 மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற உடனே அப்பவே வாழ்ந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இது கடைசி காலம். Not now, not in the year 2025, but immediately after Jesus ascended into heaven, people started to say that this is going to be the end, the last time. கிறிஸ்து வருகிறார், Christ is going to come. நாம் என்ன செய்ய போகிறோம்? But what are we going to do? இன்றைக்கு 2 தெசலோனிக்கர் நிருபத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். Let's look into some things from 2 Thessalonians. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தில் நிறுவிய ஒரு சபை. Paul, during his second missionary journey, he planted this church. பிலிப்பு பட்டணத்தில் அவங்க சிறைச்சாலையிலிருந்து பவுலும் சீலாவும் விடுதலை செய்யப்பட்ட பின்பு அவங்க இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகிறாங்க. Paul and Silas, after they got relieved from the Philippi prison, they went to Thessalonica. குறுகிய காலத்தில் அந்த ஜனங்களுக்கு போதித்து அந்த இடத்துல எதிர்ப்பு வந்ததுனால அதை விட்டு கிளம்பி பெரோயா பட்டணத்திற்கு For போகிறாங்க. a short span of time, they preached about the gospel, and after there were some persecution there, they left that place. அதுக்கப்புறமா தீமோத்தேயுவை அனுப்பி அவங்கள உற்சாகப்படுத்தும்படி அவரை அனுப்புகிறார். To encourage them, Paul sends Timothy. ஒரு சில மாதங்கள் கழித்து இந்த தெசலோனிக்கர் முதலாம் நிருபத்தை எழுதுகிறார். After a certain period of time, he writes the first letter, that First Thessalonians. எதுக்குன்னா கிறிஸ்தவங்க ஒருவேளை செத்ததுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தெசலோனிக்கே மக்கள். ஸோ அதை சரி செய்யும்படிக்கு எழுதுகிறார். Why he writes that letter is that to clarify, because the people of Thessalonica, they had a doubt what happens after death. So in order to clarify, he writes the First Thessalonians. அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. So they came out of that. ரெண்டாவது ஒரு பிரச்சனை வருது. Again, another problem comes between them. அவங்களுக்கு வருகிற உபத்திரவங்களையும் பாடுகளையும் பார்த்த உடனே ஒரு சில பேர் தவறான போதனை என்ன போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டார், இல்லை இது உபத்திரவத்தின் காலம், இது அந்தி கிறிஸ்துவின் காலம் அப்படின்னு பொய்யான போதனைகளை அங்கே போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. What happened is the people of Thessalonica, they started to face trials and persecutions. Because of that, they started to preach falsely that the Christ has already come, or when will the second coming of the Christ will be, or is it the period of tribulation? ஒரு சில பேர் வேலைக்கு கூட போகல. Most of the people, they were idle. 2012 தெரில இல்லையா, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு தனக்கு இருந்தது எல்லாத்தையும் கோழி கீழ் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டு தெம்பா, அதுக்கப்புறம் உலகம் தான் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் அங்கே இருந்த அநேகர் சோம்பலாய் வீண் அலுவல்காரராக இருந்ததை பார்க்கிறோம். We know that there were news spreading that in 2012 the world would end, and many people assumed it wrongly, and they were enjoying. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவுபடுத்தபடியும் இயேசு கிறிஸ்து வருகை வரை நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிருபத்தை எழுதுகிறார். Paul writes this letter to clarify how we should be prepared until Christ comes. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் வருகையை குறித்து அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு நிருபம் 2 தெசலோனிக்கேயர். 2 Thessalonians is the letter where the second coming of Christ is iterated more. சாரி, 2 நிருபங்களுமே தான், தெசலோனிக்கேயர் 2 நிருபங்களுமே கிறிஸ்துவின் வருகை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டது. Both the letters iterate about Christ's second coming. அவருடைய வருகை விசுவாசத்தின் உறுதி மற்றும் ஆனந்தமான நம்பிக்கையின் செய்தி. The second coming of Christ is news of hope and joy. அவர் வரும் வரை until Jesus comes. உபத்திரவத்தில் உற்சாகமாயிருங்கள். Let's be cheerful in tribulation. உபத்திரவத்தில் உற்சாகமாயிருங்கள். Let's be cheerful in tribulation. எப்படி இருப்பது? How can we be cheerful in tribulation? எப்படிங்க உபத்திரவத்தில் உற்சாகமா இருக்கிறது? How can we be joyful in tribulation? நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கும் நிலையை அறிந்து, we need to know the position in which we are placed in Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சபைக்கு நிருபம் எழுதினாலும்
அவங்கள குறித்து எழுதுறாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறத பார்க்குறோம். In all the letters which Paul writes, he always mentions about the position in which we are placed in Christ. கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, He writes to the people of Corinth அங்கே என்ன பிரச்சனைலாம் இருக்குது? what all the problems the பிரிவினை people of இருக்குது, Corinth were facing. பிரிவினை இருக்குது, There were separation, சண்டை, there were fights between நீ them, பெரியவனா நான் பெரியவனான்னு பயங்கர போட்டி இருக்குது. there were fights with their status. ஆனால் எழுதுறப்போ என்ன எழுதுறாரு? But what did Paul write? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்க. He calls them as to be saints. கிறிஸ்தவர்களின் நிலைமையில் ஒரு சில நேரங்களில் மாற்றம் இருக்கலாம், பிரச்சனை எல்லாமே போராட்டங்கள் எல்லாமே இருக்கலாம், ஆனால் நிலையிலே ஒருபோதும் மாற்றம் இல்லை. So our position in Christ will never change, though the situations among the Christians it may change. கிழக்கத்திய புத்திரரில் ஒரு மனுஷன் இருந்தார். There were a person from east, கிட்டத்தட்ட 7000 ஆடு, almost 7,000 sheep, 3000 ஒட்டகம், 3,000 camels, 500 ஏர் மாடு, almost 500 oxen, 500 கழுதை, 500 donkeys, திரளான பணிவிடைக்காரர்கள். so many servants. இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆயிருக்கும் அவருக்கு இல்லையா? He might have taken so much time to earn all these riches, ஆனால் போனது எப்படி போச்சு? but how did all this get destroyed? இம்மீடியட்டாக, In a moment, உடனே immediately, in a moment. எல்லாவற்றையும் இழந்து விட்டார். He lost all his belongings, all his riches. என்ன சொன்னார் தெரியுமா? But what did he say? யோபு 1:21 Let's turn to Job 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், I came naked I came from my mother's womb, நிர்வாணியாய் திரும்புவேன். and naked I will depart. கர்த்தர் கொடுத்தார், The Lord gave, கர்த்தர் எடுத்தார். and the Lord has taken away. யோபுவின் நிலைமையில் அநேக மாற்றம். We see there Job had faced a difficult situation there. நாயெல்லாம் கொப்பளமாக உடம்புல இருக்குது, நாயெல்லாம் நக்குது. We see he had pores in his body, and we see the dog is licking its pores. ஓட்டை எடுத்து உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. He is trying to scrub himself. மனைவி சொல்கிறாங்க, His wife told, எதுக்கியா நீ இன்னும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற? இவ்வளோ நடந்து ஏன் உன் உத்தமத்தில் நிலைத்திருக்க? தேவனை தூசித்து ஜீவனை விடு. His wife told him that, curse God and die. யோபு சொல்கிறாரு. But Job told, அவருடைய ஒரு வார்த்தை நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. Job's word gives us a good hope. யோபு 19:25. Let's turn to Job 19:25. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 19:25. Turn with me to Job 19:25. என்ன சொல்றாரு பாருங்க. I know that my Redeemer lives, and that in the end he will stand upon the earth. ஒருவேளை யோபு வாழ்ந்த காலங்களில் கிறிஸ்துவை குறித்து அவர் அறிந்திருப்பாரா, இல்லை கிறிஸ்து நம்மளை மீட்டெடுப்பாரா அப்படின்றது அந்த தெளிவு இருக்கா என்பது சரியாக தெரியல. We don't have the clarity whether Job knew Christ, about whether he knew about redemption. ஆனால் அவருக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். But look at his faith. He says that I know that my Redeemer lives. கடைசி நாட்களில், and in the end, இந்த பூமியின் மேல் நிற்பார் என்றும். In the end he will stand upon the earth. என் அந்நிய கண்களாலே அல்ல, with my own eyes, சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன். with my own eyes I will see him. அவர் நிலைமை மாற்றம் தான். Though his situation has changed, ரொம்ப பரிதாபமாக தான் இருந்துச்சு. he is in a very pitiful state. பட் அவர் நிலையில மாற்றம் இல்லை. But there is no change in அவர் கொண்ட நம்பிக்கையிலே மாற்றம் இல்லை. There is no change in his faith. ஒரு பெரிய ராஜா தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு ரதத்துல கூட்டிட்டு போறாரு. A king is taking his son in a chariot. நிறைய ராஜ்யங்களை சம்பாதிச்சிருக்காரு. He has earned so many kingdoms. அப்போ பையனை பார்த்து கேட்குறாரு. He asked his son, உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தர்றேன். He asked his son that you may ask whatever you want and I shall give it to you. பெரிய ராஜா, is a big king. நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு. He has earned lot of riches. எதை கேட்டாலும் கொடுப்பார். Whatever you may ask, it shall be given. பாதி ராஜ்யத்தை கேட்டாலும் கொடுப்பார். Even half of the kingdom he may give. பையன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what the son responded? இந்த மணல் கூச்சி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல போயிட்டு நான் இறங்கி விளையாடணும். You know what the son responded? There was some sand, heap of sand there. He wanted to play there.
ஐயோ பரிதாபம், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். It is very pitiful to see many of the Christians are in the same position. நம்மை ஆண்டவர் உன்னதத்திலே வைத்திருக்கிறார், Our God has placed us in a divine position. மேலான நிலையிலே கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். We are placed in a divine position in Christ. ஆனா நாம நம்முடைய பார்வை எல்லாம் இந்த உலகத்தை குறித்து. But we always tend to look at the world. ஒசூர் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வீடு இல்ல. I came to Usur and it's been so many years, I don't have a own house. நம்ம போறதுக்கு ஒரு கார் இல்ல. We don't have a car. வசதி வாய்ப்புகள் இல்ல. We don't have good sophisticated life. நம்ம ஆல்வேஸ் வந்து நம்ம இந்த பூமிக்குரியதையே நம்ம நினைத்து We கொண்டிருக்கோம். always think about the things of the earth. கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கும் நிலையை அறிந்து நாம உற்சாகமா இருப்போம். We need to be cheerful by knowing the position that we are in Christ. நம் வாழ்வில் செயல்படும் தேவ கிருபை மற்றும் சமாதானத்தை நினைத்து நாம் உற்சாகமா இருப்போம். We need to be encouraged or cheerful by thinking of the divine grace and peace that operate our lives. நாம் கடினமான சூழ்நிலையில் நடக்கும்போது We may go in tough situation. தேவ கிருபையும் சமாதானமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. God will grant us his grace and peace. இந்த தெசலோனிக்கேயர் அந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. Let's read 2 Thessalonians chapter 2 verse 2. சாரி 1 verse 2. Sorry, 1 verse 2. நம்ம 1வது அதிகாரம் மட்டும்தான் படிக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். It says, grace and peace to you from God the Father and the Lord Jesus Christ. கிருபையும் சமாதானமும் எங்க இருந்தா வரணும்? Where shall the grace and peace come from? ஆண்டவர்கிட்ட இருந்தா வரணும். From the Lord the Father. இந்த வார்த்தையை வந்து நீங்க பவுல் எழுதின அநேக லெட்டர்ல வந்து நீங்க பார்க்கலாம். நீங்க எந்த நிருபத்தை எடுத்துக்கோங்க, கொரிந்தியர், எபேசியர், எந்த நிருபங்கள் எடுத்தாலும் இந்த வார்த்தை அப்படியே மாறாம இருக்கும். We see Paul writing the same verse in all his letters. சிறைச்சாலையிலும் சந்தோஷமா இருக்க முடியுது, அதனால தான் பவுலால. Why? Because Paul is very satisfied or very delightful even though he is in prison. ஒருவேளை விஐபி செல்லாம் இருந்திருக்காது, அப்படித்தானே? He may not get the VIP treatment in prison. மட்டன் சிக்கன்லாம் கிடைச்சிருக்காது. He might have not got good food. என்ன பண்ணாங்க அவங்க அவரை, பவுலையும் சீலாவையும்? What did they do to Paul and Silas in prison? என்ன பண்ணாங்க? What did they do? எங்க எங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க அவங்க? தொழு மரத்தில். கஷ்டமான சூழ்நிலை தான் இல்லையா? They were in a very difficult situation. பட் திருச்சபைக்கு எழுதும்போது பிலிப்பிய திருச்சபைக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். But look, even though they were in a difficult situation, remember how they wrote this letter: be joyful or cheerful in Christ. வனாந்தரத்தில் அலைந்த போதிலும் தாவீதால சொல்ல முடிஞ்சது. சங்கீதம் 63ல சொல்றாரு, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகிறது. Even though in roaming around in the wilderness, David is able to say in Psalm 63 that my soul is more than satisfied. ஒரு மனுஷன் சீமைன்னு ஒருத்தன் வந்து புழுதியை தூத்தி நாசமா போன்ட்டு கல்லை எடுத்து எறிகிறான். சீமை. One man takes sand and he is cursing himself. தாவீது சொல்றாரு, David responds saying, அவனை விட்டுருங்கப்பா, leave him. கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார். God has allowed him to do this. தேவனுடைய கிருபையும் சமாதானத்தையும் நினைத்து உற்சாகமா இருங்க. We should be cheerful thinking of God's grace and peace. ஒருவேளை நாம இந்த சமாதானத்தை அனுபவிக்கலனா, if we are not able to feel or experience this kind of grace and peace, மற்றவங்களுக்கு எப்படி நாம சமாதானத்தை சொல்ல போறோம்? how can we comfort others? என்னுடைய சூழ்நிலை ஒருவேளை சமாதானம் இல்லாத மாதிரி காணப்படலாம். Even though my situation appeared to be unrestful or without peace, ஆனால் சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். but the God the Father who grants us peace is with me. அதனால் நாம் சமாதானத்தை அறிவிக்க நாம் கடனாளிகளா இருக்கிறோம். So we also ought to say the words of peace to others. அடுத்தது, நம் வாழ்வில் ஆவிக்குரிய நம் வாழ்வில் விசுவாசம் பெருகுகிறபடியால் நாம் உபத்திரவத்தில் உற்சாகமாக இருப்போம். Next, as our faith increases in our spiritual life, we should be cheerful in tribulation. விசுவாசம் எப்பங்க பெருகுது? When does our faith multiply or increase? நம்முடைய பிரச்சனையின் மத்தியில், நம்முடைய போராட்டங்கள் மத்தியில். Our faith increases in midst of tribulations. அப்பதான் நம் தேவனை சார்ந்து கொள்வது ரொம்ப அதிகமாகுது. Only then we'll be dependent on our God. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய
நார்மலாக வந்து அஹ், என்ன சொல்கிறது, ஒரு சில பேர் சொல்லுவாங்க அன்பை வெளிப்படுத்த முடியாது அப்படின்ட்டு. பட் இந்த பிரச்சனைகளில் தான் அவங்களுடைய அன்பெல்லாம் வெளிப்படுத்த முடியும். என்னென்னா இந்த மாதிரி நேரங்களில் தேவனை சார்ந்து அதிக நேரங்களில் ஜெபித்து கண்ணீரோடு கூட நம்ம ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். Only during this time of tribulations we can express love and concern for others. தேவனை சார்ந்து கொள்ளுதல் அதிகமாகும். The dependency on God increases. தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார். God will train us, equip us. நான்காவது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. In verse 4, therefore among God's churches we boast about your perseverance and faith in all the persecutions and trials you are enduring. தெசலோனிக்கேயரின் விசுவாசம் பெருகிறபடினால அநேக சபைகளுக்கு வந்து பவுல் வந்து சாட்சியா சொல்றாரு. We see Paul is talking about the people of Thessalonica. He is boasting about their faith. 20 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு திருமணம் நடந்துச்சு. 20 years ago I got married. எங்கள் வீட்டில் நான் கடைசி செல்லப்பிள்ளை. I am the last one in my house. என்னோட ஒய்ஃப் அவங்க வீட்டில் மூத்தவங்க செல்லப்பிள்ளை. My wife, brother's wife is the elder daughter. 2 செல்ல பிள்ளைங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறந்துச்சு. So we both got a son. எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். How joyful we were. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. We were very joyful. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு 40 நாள் நீடிக்கல. But it did not last even for 40 days. டாக்டர் சொல்லிட்டாரு பிள்ளை பிழைக்காது. The doctor told that your son might not survive. கோமா ஸ்டேஜுக்கு போயிடும். He might go into coma. பிள்ளை பிழைக்காதுங்க. Your child might not survive. உங்களுடைய ஆறுதலுக்காக பாளையங்கோட்டையில் வந்து ஐக்ரவுண்டுன்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போங்க. But for your sake you can just try once more. You can go to another hospital. அப்போல்லாம் கார் இல்லை, We don't have வசதி car. வாய்ப்புகள் இல்லை. We didn't have that much facilities. பஸ்ஸில் தான் போகிறோம். So we travel via bus to another அதுலேயும் hospital. டாக்டர் வந்து பயமுறுத்திட்டார். என்ன அப்படின்னா, கொஞ்சம் அசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை உயிருக்கு கொஞ்சம் குழந்தைய அசைச்சிங்கன்னா உயிருக்கு ஆபத்து. The doctor frightened us by saying that you should take care of your baby very well, even though there may be a slight shake or mismatch. So it will be very crucial for child's life. எல்லார் கண்களிலும் கண்ணீர். Both of us were very worried. அநேகமாக வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஐக்ரவுண்டில் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்கிறேன். So we went to another hospital and we admitted our son. சனிக்கிழமை The next day திருச்சபையில் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. it was announced in our church and we all prayed. ஞாயிற்றுக்கிழமையில் வந்து டாக்டர் யாரும் வரமாட்டாங்க, அமைதியாக கிளம்புது. So Sunday there were no doctors. எக்ஸ்ரே டெஸ்ட் எல்லாமே அந்த அட்மிட் பண்ணுறப்போ எடுத்து பார்த்தப்போ ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எல்லா இடங்களிலும் வந்து சளி நிறைஞ்சு இருக்குது, பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. During the time of admission they took all the scans and reports and they were able to see that he was in a critical state. ஞாயிற்றுக்கிழமை அமைதியாக கழிஞ்சுது. Sunday passed. டாக்டர் யாரும் வரல. There were no doctors. அந்த இடத்துல எங்களால் அழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க தான் முடிஞ்சது. The only thing we were able to do was to cry out to God in tears. திங்கக்கிழமை டாக்டர் வராங்க. Monday the doctor came. பிள்ளையை பார்த்துட்டு அவருக்கு எப்படி இந்த மாற்றம்னு தெரியல. He saw his son and he was able to say, கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்டும் மறுபடியும் எடுக்க சொல்கிறாங்க. இசிஜி, எக்ஸ்ரே, ஸ்கேனு எல்லா டெஸ்ட்டும் மறுபடியும் எடுக்க சொன்னாங்க. Doctor saw some kind of change in his son, so he asked to repeat all the tests. டாக்டருக்கே புரியல. The doctor was confused. எப்படி இது சாத்தியம்? How was this possible? ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த இதுலேருந்து ரெக்கவரி ஆகி ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு சின்ன ஃபீவருக்கோ எதுக்கோ ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். After a few months passed and we went to another doctor for a fever. நார்மலாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி கொடுப்பாங்க. Usually in government hospital they will write the prescription in a piece of paper. அந்த சம்மரி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. So what happened? அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னார். So the doctor saw that and இது சாத்தியமே இல்லை. How is this possible? எப்படி நடந்துச்சு இது? How is your son all right? இது ஒரு அற்புத குழந்தை. It's a miracle. எப்படி நடந்துச்சு? How did it happen? ஒருவேளை கல்யாணம் ஆன புதிதில் நான் வந்து ஒரு கிளை சபைக்கு வந்து எங்கள் கோயில்பட்டிங்கிற அந்த ஊரில் வந்து ஒரு கிளை சபைக்கு வந்து நான் போயிட்டுருப்பேன். In that time when I got married, I used to go to a church in Koilpatti. அங்கே போயிட்டு ஒர்ஷிப் லீட் பண்ணுவேன். I used to lead the worship there. அப்போ வந்து ஒருவேளை எங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, இவன் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஓகே குடும்பத்தையே வந்து
பார்க்கறதில்ல, இவன் வந்து எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆண்டவர்னு ரொம்ப பக்தியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. All my relatives used to complain that he is always in church but not taking care of his family. ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவத்தினால் And because of this instance, this miracle that happened in our life, அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம். we were able to see some kind of change in our relatives. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். It was a very difficult situation, ஆனால் தேவன் நம்முடைய விசுவாசத்தை பெருக்குகிறார். but God, he increases our faith. எனவே உபத்திரவத்தில் விசுவாசம் பெருகிறபடியால் நாம் உற்சாகமாக இருப்போம். Because of the increase of faith, I was able to be cheerful in சிங்காசனத்தில் situations. இருக்கும்போது மாத்திரமல்ல, Not only during the sitting on the throne, சிங்க கபியில் இருக்கும்போதும் உற்சாகமாக இருப்போம். even in the den of lions, even in midst of den of lions, I'll be cheerful. வசதி வாய்ப்பு இருக்கும்போது மட்டும் இல்லை, Not only when I have all riches, வனாந்தரத்தில் திரிந்தாலும் தாவீதை போல உற்சாகமாக இருக்கலாம். even though I wander around in wilderness, I'll be cheerful. வாழும்போது மட்டுமல்ல, Not only when I leave, நான் தாழும் போதும் என்னால் உற்சாகமாக இருக்க முடியும். even though in my death bed, I can be cheerful. அடுத்தது, கிறிஸ்து வரும் வரை உபத்திரவத்தில் உண்மையாக இருங்கள். Secondly, be faithful in tribulation. உபத்திரவம் வரும்போது ரெண்டு விஷயம்தான் நடக்கும். ஒன்று, நம்ம ஆண்டவருக்கு நேராக திரும்புவோம், இல்லை நம்ம உலகத்துக்கு நேராக திரும்புவோம். When we meet tribulation, only two things happen. One is we go closer to God, or we grow closer to the world. அநேகரை ஒருவேளை நான் பார்த்த ஒரு சிலர், என்னுடைய ஊரில் இருக்கிறவங்க ஒரு சிலரே சொல்ல முடியும், உபத்திரவம் பெருகும்போது அதிகமான பாடுகளுக்குள்ளே அவங்க வந்து போகும்போது அவங்க வந்து தேவனை விட்டு விலகுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். I have seen many people, when they face tribulations, they walk away from God. ஆனால் எங்களுடைய வாழ்விலே எங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்ட போதிலும் ஆண்டவரை மட்டும் விட முடியல. But in our lives, even though we faced near death situation, we were not able to still go away from God. நாம் எப்படி உபத்திரவத்தில் உண்மையாக இருக்க முடியும்? How can we be faithful in tribulation? தேவ ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரன் என்ற புரிதலில் We should always know that we are destined for the kingdom of God. 5வது வசனம் வாசிங்க. Let's look into verse 5. நம்ம இடத்துல செயல்படுகிற பாடுகளே நமக்கு சாட்சியாக இருக்குது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரராக இருக்கோம்னு சொல்லிட்டு. All the suffering that we go through, all these are testimony that we are destined for God's kingdom. மத்தேயு 24:54 நீங்கள் வாசிக்க வேண்டாம். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். In Matthew we see it was mentioned that truly he is the son of God. தேவன் சிலுவையிலே கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைச்சு 100 சொல்றாரு, மெய்யாகவே இவர் தேவனுடைய By குமாரன். seeing what Christ has suffered on the cross, the centurion says that truly he is the son of God. லூக்கா 13:24 சொல்றது, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள். See, in Luke it was chapter 13 it says that try to கேட்டுக்கு go in போகிற the narrow வாசல் way. விசாலமானது. The gates to hell is wide. இன்னைக்கு அநேகம் பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சரியான வழியில் நடப்பதனால உபத்திரவம். Today what the problem we face is, if you are walking right according to God, we face tribulations. பர்ச்சேஸில் இருந்தால் கமிஷன் வாங்கணும். If you are in job, we need to take bribe. சாரி, இன்னைக்கு அது பேர் மாறிடுச்சு. Today the word bribe is turned into commission. எப்படி வந்து குடிகாரனுக்கு வந்து மதுப்பிரியர்னு மாற்றினாங்களோ, அதே மாதிரி வந்து லஞ்சத்துக்கு வந்து வெகுமதின்னு மாற்றிட்டாங்க. Today we have a different word for bribe. We call it as reward. அதெல்லாம் தப்பு இல்லை. Today it is not considered as a big mistake or நான் sin. சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு தெரியும், டீ குடிக்கிறதுக்கு வந்து டீ கடைக்கு வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போக மாட்டார். So when I was at young age, my dad, he usually does not take me to have tea outside. கடையில் போய் டீ குடிக்கிறதே வந்து தப்பு அப்போ. So in those times, even going to a tea shop and having tea is a sin. I mean, it's ஆனா considered இன்னைக்கு- wrongdoing. ஆனால் இன்னைக்கு But today, வீட்டில் உட்காந்து we are able to sit at our homes. குடும்பமாக உட்காந்து We are able to sit as family. மது பிரியர்களாய் மாறி இருக்கிற அநேகரை நான் பார்க்கிறோம். We have seen many people who are drunkards. நிறைய நேரங்களில் பிரச்சனை வரும்போது நான் ஏன் வந்து உண்மையாக இருக்கணும்? ஓகேவா? Most of the times when we face tribulations, why should I be faithful? நானும் கூட்டத்தோட கூட்டமாக கலந்துட வேண்டியது தானே? Why can't I be one among the crowd? ஏன் நான் மட்டும் தனியாக நிற்கணும்? Why should I be separate? Why should I be separate from the crowd?
அப்படி ஒரு சிந்தை என் மனதை வந்த போது தான் அந்த வேலையை உதறிட்டு வந்தேன் நான். Only when that thought strike my mind, I left my job and came out of it. அப்படி ஒரு பொருளை சம்பாதித்து நம்ம ஒன்றும் ஆகிவிட போகிறதில்ல. I don't want to earn or gain that kind of riches. 2 தீமோத்தேயு 3:12 2 Timothy 3:12 உண்மையாய் தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். all who are walking not true, they will face tribulations. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் துன்பம் பாடுகள் அனுபவித்தே தான் ஆக வேண்டும். If we need to follow certain aspects of life, then we will face tribulations. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Why are we called? பரிசுத்தவான்களாகும்படிக்கு. We are called to be saints. பரிசுத்த வாழ்வு வாழும்படிக்கு. We are called to live பரம அழைப்பிலே பங்குள்ளவர்களாகும்படிக்கு. we are having a heavenly calling. ஒரு பாடல்ல இப்படி வரி வருது. There is a song that goes like this. பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார், உன்னை நேசிப்பதால் இந்த பணி செய்வார், உனக்கு ஏற்ற கிரீடம் செய்வார். பாடலாமா ஒரு 4 வரி? பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார், பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார், உன்னை நேசிப்பதா இந்த பணி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார், இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, பாராத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான், உன்னை பாராதவர் போலத்தான். மாறாத கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார், பாராதவர் போல. நம்ம நிறைய நேரங்களில் யோசிப்போம்ல, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறார். So the song which brother sang, so it means like this, that whenever you are facing tribulations or trials, we should always remember that the God who never changes, he is always with you. அதுக்கான அர்த்தம் அவர் பார்க்காம இல்லை. So when you are going through tribulation, it doesn't mean that God is not seeing you. பாராதவர் போல இருக்கிறார். He is just like பாராதவர் போல. He's just acts like he doesn't see or he doesn't know. தேவ ராஜ்யத்திற்கு நாம் பாத்திரர் என்று அறிந்து உற்சாகமாக இருப்போம். We should know that we are vessels for kingdom of God. உபத்திரவங்களுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. There is an end for tribulation. ஆரம்பம்னு இருந்தால் முடிவு இருக்கும் இல்லையா? If there is a beginning, definitely there will be an end. ஆனால் இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள், 6, 7, 8 எல்லாம் வாசிச்சு பாருங்கள். அதில் முடிவு எப்போ வருதுன்னா, நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்மளை எவன் உபத்திரம் பண்ணுறானோ உடனே விழுந்துடணும். Maybe you can go home and read verse 6, 7 and 8. The common problem we have is whenever someone causes trials or tribulations, we want them to suffer as well. சவுல் கிறிஸ்தவர்களெல்லாம் துன்புறுத்துறாரு. Saul persecutes all the Christians. யாராவது ஒரு சில பேர் இருந்தாலும் செத்து தொலைட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? What if some Christians they pray that Saul should suffer and die soon? எப்படி அவர் பவுலா மாறி இருப்பார்? How would have Saul transformed to Paul? இன்னைக்கு எப்படி நம்ம அவரை பற்றி பேசிட்டு வரோம்? How are we able to talk about Paul here? நம்ம நிறைய நேரங்களில் நினைப்பதுண்டு, நமக்கு உபத்திரப்படுத்துவர்கள் உடனே முடிஞ்சிடணும். We always think that the people who cause us suffering, their life should end as soon as possible. இதில் அழகாக பவுல் சொல்கிறாரு, முடியும், ஓகேவா? உபத்திரவம், அதாவது துன்மார்க்கர், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் ஒரு நாளில் அவங்களுக்கு முடிவு உண்டு. ஆனால் எப்போ ஆண்டவர் வரும்போது. Here he states that there is an end for people who causes tribulation, who do not know God, but when the end it will come is when Jesus Christ comes again. துன்மார்க்கர், ஆண்டவரை அறியாதவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே. So we may think that all the people who do not know God, they are living very ஆண்டவரை அறிந்து அவருக்காக வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம்? Why God is giving me troubles though I know God? Wait and see. வெயிட் பண்ணுங்க. Please wait and see.
துன்மார்க்கரின் முடிவு தேவனுடைய வருகையின் போது பதிர் செய்யப்படும். All the people who do not know God, they will be accounted on the day of His second coming. கிறிஸ்து நிச்சயம் வருவார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாக இருங்க. In the belief that Christ will surely come. இதுவரைக்கும் நடந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்குது. All the prophecies that was given was fulfilled. அதனால் நிச்சயம் ஆண்டவர் வருவார். We can be assured that even the prophecy about His second coming, it will be fulfilled. அதே பாடலில் 4 வரி நான் பாடலை லேட் ஆயிடுச்சு. ஆண்டவர் பிள்ளைகளை நெருக்கிடும் உபத்திரவமே வேண்டிக் கொள்ளும்போது வழங்குவார் புதுபலன் மீண்டும் ஜெயித்திடவே. In the same song, it also says that all God's people, when they pray during the time of tribulation, God will be with them. அவர் உபத்திரவத்தை ஒருபோதும் எடுத்து போடுவதில்லை. God does not take away our tribulations or உபத்திரவத்தை trials, தாங்குவதற்கு பலன் தருகிறார். but He gives us the strength to withhold or face those trials. கிறிஸ்து வரும் வரை Until Christ comes, உபத்திரவத்தில் உண்மையாயிருங்கள். let's be faithful in tribulation. கிறிஸ்து வரும் வரை Until Christ comes, உபத்திரவத்தில் உதவியாக இருங்கள். let us be helpful in tribulation. மற்றவங்களுக்கு உதவியா இருங்க. How can let's be helpful to others. உபத்திரவம் பண்ணாம இருங்க. Let's not do உதவியா இருங்க. let us not cause suffering to others. Let's be helpful to them. எப்படி இருக்கலாம்? How can we be helpful to others? ஒருவரில் ஒருவர் அன்பாக. Let us love one another. சகோதரரே, நாங்கள் எப்போதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். 3 கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. Verse 3 says that we ought always to thank God for you, brothers, and rightly so, because your faith is growing more and more, and the love every one of you has for each other is increasing. எனக்கு வேலை போய் 1 மாதம் வீட்டில் சும்மா இருந்தேன். I was idle after I lost my job. பட் நான் ரெஃபர் பண்ணி 2-3 பேருக்கு வேலை கிடைச்சிது. But the people whom I referred, they got the job as immediately. நாம உபத்திரவத்தில் இருந்தாலும், நாம உபத்திரங்கள் நடுவே கடந்து சென்றாலும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக அன்பாக இருக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். Even though we go through tribulations, we ought to help one another. 1 யோவான் 3:16-18 1 John 3:16 and 18. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வாசிக்கலாமா? 1 யோவான் 3:16. 1 John 3:16. This is how we know what love is. Jesus Christ laid down His life for us, and we ought to lay down our life for our brothers. அன்பு சகலத்தையும் தாங்கும். Love can withhold everything. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்றாரு, நிற்கிறாரு. A man goes to Jesus Christ. அவர் கேட்குறாரு, He asks, இந்த கற்பனைகளெல்லாம் நீ வந்து கை கொள்றியாப்பா? so he asks, are you able to follow all my commandments? நான் பிறந்ததுலேருந்து இதை தான் எல்லாத்தையும் கரெக்டாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். So the man replied that I am able to follow all the commandments. அவர் வந்து அந்த 10 கட்டளையை சுருக்கி ஒரே லைனில் சொல்லிடுறாரு, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. So Jesus shortens and gives him a reply saying that love others as you love yourself. உனக்குள்ளதை தேவையுள்ளவருக்கு கொடு. Whatever you have, you give to others. உபத்திரவத்தில் ஒருவரோடு அன்பாக இருப்போம். Let us be helpful or be loving. உபத்திரவத்தில் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்போம். Let us be comforting for those who are going through misery. பவுல் சொல்றாரு, எங்களுடைய உபத்திரவத்தினாலே உங்களிடத்தில் ஆறுதல் பெறுகிறது. Because of our tribulations, we are able to see the comfort from you. அது எப்படிங்க என்னுடைய உபத்திரவத்தில் வந்து மற்றவங்க எப்படி ஆறுதல் அடைய முடியும்? How can my trials be comfort to others? நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து சுற்றிலும் இருக்கிறவர் சொல்ல முடியும், இவங்க கிட்ட ஏதோ மாற்றம் இருக்கு இல்லையா? இவங்க இந்த பாடுகளிலும் இந்த பிரச்சனைகளிலும் அந்த உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுறாங்களா? ஸோ அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்க. So people around us should be able to say, even though these people are going through this much trials, their faith in Christ does not change. நான் கடந்து வந்த பாதைகளை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது உற்சாகமா இருக்கு. The trials that I faced, when I share those experiences with others, it is encouraging to others. ஒருவேளை இன்னைக்கு வந்து தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க வந்து என் கூட பேசுனாங்கன்னா ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. In today's state, if corporate employees, when they talk to me, they'll be very encouraged. இப்போவும் வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பேர் முறுக்கிட்டு நிற்போம், நான் உடனே வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு. Even though in today's situation, I see many people saying that I will leave the job immediately and go. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், தயவு செஞ்சு பொறுமையாக இரு. So I used to advise them saying that from my experience I am trying to tell you, please be patient. ஏன்னா
வேலை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி தெரியும். because I know the problems that unemployment causes. 2 கொரிந்தியர் 1:4 2 Corinthians 1:4. எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி ஆண்டவர் எங்களை மாற்றுகிறார்னு பவுல் சொல்றார். 2 Corinthians 1:4, who comforts us in all our troubles, so that we can comfort those in any trouble with the comfort we received from God. 2 தெசலோனிக்கேயர் 3:7 சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தினாலே ஆறுதல் பெருகுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:7. Okay, 2 Thessalonians 3:7, for you yourselves know how you ought to follow our example. உபத்திரவத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதலா இருங்க. So our be comfort, be offer comfort to those who are going through tribulations. 1 கொரிந்தியர் 12 ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, திருச்சபை சரீரமா இருக்குது, நாம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். In 1 Corinthians chapter 12, Paul says that we are one body and Christ is the head and we are many parts of the body. அதில் ஒரு உறுப்பு ஒன்றும் இல்லை, காலில் இருக்கிற நகத்தில் ஒரு கல் தட்டிடுச்சுன்னா அந்த நகம் மட்டும்தான் வலிக்குதா, இல்லை உடம்பு எல்லாமே வலிக்குதா? உடம்பு எல்லாம் வலிக்கும், அப்படி தானே? Imagine that if one part of the body, if it suffers, the entire body suffers. ஒரு உறுப்பு துன்பப்பட்டா எல்லா உறுப்பும் சேர்ந்து துன்பப்படும். If one part of the body suffers, every part suffers with it. அந்த சரீரமாகிய திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற நம்மிலே ஒருவருக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறதாய். If we as body of Christ we are united, if one of us is going through tribulations, all of us should be able to suffer the same. உபத்திரவத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதலாக இருங்க. Let us comfort those who are going through misery. மற்றவர்களுக்காக மன்றாடுகிறவர்களாக இருப்போம். Let us be pleading for one another. 12வது வசனம். Verse 12. We pray this so that the name of our Lord Jesus may be glorified in you, and you in him, according to the grace of our God and the Lord Jesus Christ. பவுல் தன்னுடைய உபத்திரவத்தில் கூட எல்லா திருச்சபை மக்களுக்காக மன்றாடுகிறவராக காணப்படுகிறார். We see Paul is able to plead for all the church and the people there, even though he is going through trials and tribulations. உடம்புல இருக்கிற பலன் ஃபுல்லா போயிருச்சு. All his strength got weakened. ரத்தமெல்லாம் போயிருச்சு. He lost all his blood. சிலுவையில் அதிக நேரம் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். He is hanging on the cross. நமக்கு தெரியும் அவர் உடம்பு எப்படி சிதைக்கப்பட்டது என்று. We know how he was physically tortured. அதை பண்ணவங்க மேலே கோபம் வரல. But he did not show anger to those who did this. பிதாவே இவர்களை மன்னியும். Instead, he pleaded for them. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க. We know that Christ pleaded for those people. எபிரேயர் 4:15 Hebrews வாசிக்கலாம். எபிரேயர் 4:15. Hebrews 4:15. For we do not have a high priest who is unable to sympathize with our weaknesses, but we have one who has tempted in every way, just as we are, yet was without sin. ஏற்கனவே மெசேஜ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். So in the beginning of the message I have told one phrase that Jesus showed how we need to live in this world. அதனால நீங்களும் நானும் சொல்ல முடியாது, அவருக்கு என்னங்க கடவுள், என்னோட பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும். So we can't say that how can Jesus know what I am going through. நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். He was also tempted. நம்மை போலவே பாடுகள் பட்டார். He also faced trials. பாடுபட்டும் அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து காண்பித்தார். Yet he lived a life without sin. இல்லைன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், அவருக்கு என்னங்க கடவுள். If not, we would have already said, how can Jesus know my tribulations? நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உண்டு. We know that the Spirit of God is pleading for us. நமக்காக பரிந்து பேசுகிறவர் உண்டு. He pleads for us. அதனால் நாம் மற்றவர்களுக்காக மன்றாடுவோம். So let us also plead for one another. கிறிஸ்து வருமாறு என்ன பண்ண போறோம்? What should we do until Christ comes? உபத்திரவத்தில் We should be cheerful. உற்சாகமா இருப்போம். இரண்டாவது, Secondly, உபத்திரவத்தில் we should be faithful.
ரொம்ப உபத்திரவமாக இருக்கா? உபத்திரவத்தில் உண்மையாக இருப்போம். Let's be faithful. மூன்றாவது, And thirdly, உபத்திரவத்தில் உதவியாக let's be இருப்போம். helpful in tribulation. நாம் என்ன செய்ய போகிறோம் கிறிஸ்து வரும் வரை? But what should we do until Christ comes? ஆவிக்குரிய போராட்டத்தில் தடுமாறுகிறவர்களுக்கு உதவிடவும் உற்சாகப்படுத்தவும் தீர்மானிப்போம். Let us decide to help and encourage those who are struggling in their spiritual battles. கிறிஸ்து வரும் வரை Until Christ comes, நாம் ஒருவருக்கு ஒரு பட்சமாக, ஆறுதலாக, மன்றாடுவர்களாக இருப்போம். let us be supportive, comforting, and prayerful for one another. கிறிஸ்து வரும் வரை Until Christ comes, உறுதியாக காத்திருப்போம். let's wait patiently. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. God will protect me with His caring hands by His grace. உபத்திரவத்தில் சோர்ந்து போக வேண்டாம். Let us not be worried or let us not be discouraged. பாடுகளில் பயந்து விட வேண்டாம். Let us not be afraid of trials. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. We have a caring hands. காத்திடுவார் அவர் கிருபையாலே. And He will protect us by His grace. அவர் கிருபையும் சமாதானத்தையும் நாம் அனுதினமும் அனுபவிப்போம். Let's enjoy or experience His grace and peace. உபத்திரவத்தில் உதவி செய்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து முடிவு பரியந்தம், அவர் வருகை பரியந்தம் நம்மை பரிசுத்தமானவர்களாக வாழும்படிக்கு நமக்கு கிருபை செய்யட்டும். Let God may help us when we face tribulations until Christ comes. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us.